டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன அமைதிக்கான என்னென்ன மாதிரி யோகா பயிற்சிகள் நம்ம பண்ணலாம். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த மன அமைதிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக நமக்கு இருக்குது. அதனால் யோகா மூலயமா நம்ம எப்படி இந்த மனதை நம்ம அமைதிப்படுத்தலாங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ஒரு கால்களை நல்லா மேல் நோக்கி வச்சுக்கோங்க. சப்போஸ் என்னால் பத்மாசனம் போட முடியல அப்படின்னா நீங்கள் நார்மலாக சுக்காசனால நம்ம உட்காந்துக்கலாம். உங்கள் எல்போவை நல்லா இப்படி நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணிக்கிங்க. உங்களுடைய இந்த 2 விரல்களை டச் பண்ணிவிட்டு எல்போ நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி நேராக உட்காந்துக்குங்க. உங்களோட முதுகு பகுதியும் கழுத்து பகுதியும் நேராக இருக்கணும். நம்ம இப்படி ஹஞ்ச் பண்ணி உட்காரக்கூடாது. சப்போஸ் என்னால் இப்படி உட்கார முடியலனா நீங்கள் வால் சப்போர்ட்டில் கூட உட்காந்துட்டு இந்த எக்ஸசைஸை நீங்கள் பண்ணலாம் தாராளமாக. எந்த மூமெண்ட்டுமே இல்லாமல் உங்களோட கவனம் முழுவதும் பார்த்திங்கன்னா உங்களுடைய சுவாசத்தில் மட்டும் செலுத்துங்க. அந்த அமைதியை நீங்கள் உணரணும். வேறு எங்கேயுமே உங்களை கவனம் போகக்கூடாது. உங்கள் சுவாசத்தில் மட்டும்தான் இருக்கணும். மெதுவாக உங்களுடைய மூச்சு காற்றை நல்லா உள்ளே இழுங்க. எவ்வளோ மூச்சு காற்றை உங்களால் உள்ளே இழுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் இழுக்கணும். மெதுவாக மூச்சு காற்றை வெளியே விடுங்க. முடிந்தளவு இந்த பயிற்சியை நீங்கள் காலையில் உங்கள் காலை கடமைகளெல்லாம் முடித்ததுக்கப்புறம் செய்கிறது ரொம்பவே நல்லது. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத ஒரு ரூமை நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டு அந்த ரூமில் இந்த ப்ராக்டிஸை பண்ணுங்கள். ஒரு 10 to 20 ரவுண்ட்ஸ் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் மெதுவாக நீங்கள் உங்கள் கண்களை திறக்கலாம். அதுக்கப்புறம் படுத்துக்குங்க. திருப்பியும் உங்கள் கவனத்தை உங்களுடைய சுவாசத்துக்கே கொண்டு வாங்க. திருப்பி அதே மாதிரி உங்கள் மூச்சு காற்றை நல்லா உள்ளே இழுங்க. மூச்சு காற்றை உள்ளே இழுக்கிறப்போ உங்களுடைய நெஞ்சு பகுதியிலையும் வயிற்று பகுதியிலையும் என்ன மாற்றம் நடக்கிறதுங்கிறத நீங்கள் உணரணும். உங்கள் கவனத்தை அதில் மட்டும் செலுத்துங்க. வேறு எங்கேயும் உங்கள் கவனம் போகக்கூடாது. நல்லா மூச்சை உள்ளே இழுக்கிறப்போ உங்கள் வயிற்று பகுதி மேல் நோக்கி வர்றதும் உங்களோட நெஞ்சு பகுதி விரிவடைகிறதையும் நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். கவனத்தை அதில் மட்டும் செலுத்துங்க. மூச்சை வெளியே விடும்போது உங்களோட வயிற்று பகுதி கீழ் நோக்கி போகிறதும் உங்களோட நெஞ்சு பகுதி சுருங்குறதையும் நீங்கள் உணரணும். கவனத்தை அதில் மட்டும் செலுத்துங்க. இப்போ மெதுவாக அமைதியாக உங்கள் கவனத்தை உடம்பு முழுவதும் செலுத்துங்க. ஒரு 10லேருந்து 20 ரவுண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அமைதியை நீங்கள் உணரணும். முடிந்தளவு உங்கள் கவனம் சிதறாமல் பார்த்துக்குங்க. கவனத்தை சுவாச காற்றில் மட்டும் செலுத்துங்க. இப்போ முழு உடலுமே அந்த ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டில் இருக்கிறத ஃபீல் பண்ணுங்கள்.
மெதுவாக 2 கால்களையும் கொண்டு வாங்க. ஒரு கையை மேல் நோக்கி உயர்த்தி ஒரு காலை மடக்கி லெஃப்ட் ஹேண்டை கீழே வச்சு மெதுவாக எந்திரிச்சு உட்காருங்க. உங்கள் கண்களை திறக்கக்கூடாது. ஸோ இந்த பயிற்சியை நீங்கள் தினமும் காலையில் ஒரு 10 நிமிடம் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருந்தாலே உங்களுக்கு அந்த மன அமைதி நீங்கள் தாராளமாக நீங்கள் உணரலாம். உங்களுக்கு அந்த அன்றாட வாழ்க்கையிலுமே உங்களால் எந்த தொந்தரவும் இல்லாமல் உங்களோட ஒர்க்காக இருக்கட்டும், வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களால் நிதானமாக கவனமாக செயல்பட முடியும். மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.